உண்டாவதாக. கூடி வந்த உங்களை யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் ஒரு பாடலை பாடலாம், எல்லாரும் எழுந்திக்கலாம். தெலுங்கு பாட்டு, நம்ம மாமலை பாட்டு. దావీదు కుమారుడా నన్ను దాటిపోకయ్యా, నజరేయుడా నన్ను విడిచిపోకయ్యా, నీవు తప్ప నాకు లోకంలో ఎవరు ఉన్నారయ్యా, నీవు తప్ప నాకు ఎవరున్నారయ్యా பாட்ட நம்ம எல்லாரும் கை தட்டி நாம் பாடலாம். தேவன் மகிமைப்படுவாராக. இந்த வேலையில் அங்கே இங்கே பார்க்காதீங்க, தேவன் மகிமை பண்ணணும். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறதா இருக்கிறார். முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு உன் தேவனா கர்த்தருக்கே நாம் ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த கவனத்தை மட்டும் நம்ம வச்சுக்கணுமானா போதும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வரலாம். దావీదు కుమారుడా నన్ను దాటిపోకయ్యా, నజరేయువాడా నన్ను విడిచిపోకయ్యా, దావీదు కుమారుడా నన్ను దాటిపోకయ్యా, నజరేయువాడా నన్ను విడిచిపోకయ్యా, నీవు తప్ప మరి లోకంలో ఎవరున్నారయ్యా, నీకు తప్ప మరి ఎవరికి చోటే లేదయ్యా, నీకు తప్ప మరి లోకంలో ఎవరున్నారయ్యా, నీకు తప్ప మరి ఎవరికి చోటే లేదయ్యా, దావీదు కుమారుడా నన్ను దాటిపోకయ్యా, నజరేయువాడా నన్ను విడిచిపోకయ్యా, నజరేయువాడా నన్ను విడిచిపోకయ్యా, గుడివాడినయ్యా నా కనులు తెరవగా, మొగవాడినయ్యా నా స్వరము నీయవా, గుడివాడినయ్యా నా కనులు తెరవగా, మొగవాడినయ్యా నా కనులు తెరవగా, కుంటివాడినయ్యా నా తోడు నడవవా, కుంటివాడినయ్యా నా తోడు నడవవా, దావీదు కుమారుడా నన్ను దాటిపోకయ్యా, నజరేయువాడా నన్ను విడిచిపోకయ్యా, నజరేయువాడా నన్ను విడిచిపోకయ్యా, నా తల్లి నన్ను మరచిపోయినా, నా తండ్రి నన్ను విడిచిపోయినా, నా తల్లి నన్ను మరచిపోయినా, నా తండ్రి నన్ను విడిచిపోయినా, తల్లిదండ్రు వాళ్ళే నన్ను ఆలించవా, తల్లిదండ్రు వాళ్ళే నన్ను ప్రేమించవా, దావీదు కుమారుడా నన్ను దాటిపోకయ్యా, నజరేయువాడా నన్ను విడిచిపోకయ్యా, నజరేయువాడా నన్ను విడిచిపోకయ్యా. హల్లెలూయా, హల్లెలూయా. உட்காரலாம். நம்ம வேதத்துல வாசிச்ச பகுதி மத்தேயு எத்தனை அதிகாரம்? 1 15 வரைக்கும் வாசிச்சோம். அதுல நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளே எத்தனை பேர் கவனிச்சிங்க? படிக்கும்போது எத்தனை பேர் கவனிச்சிங்களா? எல்லாரும் ஒரு சம்பவம் நடக்குது. அவரு மலையிலிருந்து இறங்கி வந்து என்ன பண்றாராம்? வாசிக்கலாம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, திரளான ஜனங்கள் அவர் பின் சென்றார்கள் என்று சொல்றோம். இவ்வளோ பேர் போயினுக்கிறாங்க. அவர் மலையிலிருந்து இறங்கி வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு? மலையிலிருந்து இறங்கி வந்ததுமே அதுக்கு முன்னே என்ன பண்ணியிருப்பாரு? பிரசங்கம் பண்ணியிருப்பார் இல்லைங்களா? இயேசுக்கு என்ன வேலைங்களா? அதே 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு மலையில உட்கார்ந்து என்ன பண்றாராம்? பரலோக ராஜ்யம் சமீபமாகியதுன்றது பிரசங்கம் தொடங்கினார் என்று வேதத்துல நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இங்க மலையிலிருந்து இறங்கி வராருன்னா பிரசங்கம் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு? வந்துட்டுக்கிறாரு. வரும்போது ஒருத்தங்க அங்க எதிர்பார்க்கலாம். எல்லாம் எவ்வளவு பேர் ஜனங்கள், அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படித்தான் வேதம் சொல்லுது. அப்போ அநேக ஜனங்கள் இருந்தாலும் கூட ஒருவன், அது பாருங்க,
2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து, பாருங்க, ஒருவன் குஷ்டரோகி வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உம்மால் ஆகும் என்ன. இந்த வார்த்தை பாருங்க, கவனிச்சு பாருங்க. உம்மால் ஆகும் எங்க இருக்குதுங்க? உம்மால் ஆகும் அந்த வசனம் என்ன சொல்லுங்க வேதம்? உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. இவனுக்கு தெரிஞ்சுக்குதுங்க இந்த ரகசியம் இல்லைங்களா? வந்திருக்கிற உனக்கு எனக்கு கூட உம்மால் ஆகும் என்னை சுத்தமாக்க, உம்மால் முடியும் என் இதயத்தை பார்க்க, உம்மால் முடியும் எல்லாவற்றையும் செய்ய என்று நம்ம சொல்லும் போது, நம் இதயத்தை திறந்து கொடுக்கும் போது, இங்க உம்மால் முடியும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு ஜனங்கள், அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அத்தனை பேரு கேட்கல. ஒருவன் வந்து, அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஒருவன் வந்து கேட்கிறாங்க, அவனுக்கு என்ன வியாதினா, என்ன வியாதி? குஷ்டரோகம். குஷ்டரோகம்னா என்னங்க? எப்படி அது எப்படி சொல்லலாம்? கை காலெல்லாம் என்ன ஆயிடுங்க? ரத்தம் வந்துனே இருக்கும், சீவு வந்துனே இருக்கும், பார்க்க முடியாத ஒரு கோரமான ஒரு நிலையில இருப்பான். இன்னும் சொல்லனா பக்கத்திலேயே போய் நம்ம யாருமே என்ன பண்ண முடியாதான், இருக்க முடியாது. அந்த காலத்தின்படி பார்க்கும்போது மூசேவுடைய பிரமாணத்தின்படி ஊருக்கு வெளியவே என்ன பண்ணணும், அவனை தொடுத்து அவன் வரான்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னே அவன் கத்தின்னு வருவான். அவன் வரது கத்தின்னு வந்தாவே எல்லா ஜனங்க என்ன ஆயிடுவாங்க, ஓரம் போயிடுவாங்க, ஒதுங்கி போயிடுவாங்க, வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. காரணம் அப்படியேப்பட்ட வியாதி. அந்த வியாதி அந்த மனசுக்குள்ள இருக்கிறதான வியாதி இல்லைங்க, அது வெளிரங்கமான ஒரு வியாதி. அவன் பாதை இப்படியாப்பட்டதா கொடுமையா இருந்திருக்கும். அந்த வியாதி வந்துங்க சாதாரணமா பார்க்கும்போது அவங்களுடைய கை விரலுங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய எல்லாமே என்ன ஆயிடுங்க, இப்படி இருக்குங்க. 10 விரல் சின்ன சின்னதா குறைஞ்சி. காரணம் எதனால்? அது மூக்கு, காது. எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க அந்த குஷ்ட ரோகம் வந்து பார்க்கும்போது? எல்லாரும் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய இருந்தாங்க. இதுக்கு முன்ன ரொம்ப இருந்தாங்க. இப்ப அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ரொம்ப பேருக்கு அது கண்ட்ரோல் ஆகிட்டு தான் வந்து நிக்குது இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது அது இங்கிலீஷில் சொல்லும்போது லப்பர்ஸ் என்று சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது எதுவுமே உங்களால் முடியும். பாருங்க, இந்த வியாதிக்கு ஏதாவது மருந்து இருக்குதான்னு பார்க்கும்போது எந்த மருந்தும் காணப்படல. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவனை பார்த்து பிரயாசம் பண்றாங்க. அதே நேரத்துல யாரும் கெட்டு சேர்க்க முடியல. அது அந்த ரத்தமும் அந்த தண்ணியும் அதே நேரத்துல அந்த இருக்கிறதான சீவு எல்லாம் வரும்போது நம்மளே சாதாரணமா ஒரு புண்ணு இருக்குதுன்னு நினைச்சிக்கோ, இல்ல வாயு துர்நாத்தம் நினைச்சிக்கோ, நம்ம கூட பேசுவாங்களா? என்ன சொல்றாங்க? என்னப்பா ஒரு பக்கத்துக்கு போய் பேசினாவே வாசனை வருது சொல்றமா? ஏன் அந்த வாசனை நம்மளால தாங்க முடியல. அதனால பெனாயில் போட்டு கூட கொஞ்சம் காயம் நல்லா இருக்குமா வாய் அப்படின்ற. நல்லதே பேச மாட்டேயா உன் வாயிலிருந்து, என்னத நல்லதே உன் வாயிலிருந்து பேச மாட்டேயா அப்படின்னு கூட சொல்றாங்க. காரணம் நம்மளுடைய வார்த்தை. இங்க அவர் சொல்றாருங்க, உமக்கு சித்தமானால் என்ன என்ன பண்ண சுத்தமாக்கும். உம்மால் முடியும் ஐயா. அவனால் முடியாதது ஒண்ணுமே இல்லையே. அப்போ அவனுக்கு எங்கிருந்து அந்த விசுவாசம் வந்தது என்று பார்க்கும்போது 3வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. இயேசு தமது கையை நீட்டி, பாருங்க, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். சுத்தமாக என்றார். இயேசு தமது கையை நீட்டி கூட தொல்லையா தொட்டு தான் பாருங்க. தெலுங்குல வாசிங்க பாருங்க. முட்டி బైబిల్ అందుకు ఎంబ్రేసింగ్ వర్క్ ఎంబ్రేసింగ్ கட்டி பிடிச்சி இன்னும் பாருங்க, இவருக்கு எவ்வளவு மனதுருக்கம் இருக்கணும்.
அந்த மனுஷனை பார்த்த எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தூர போறவங்களா இருந்தாங்களோ அதே நேரத்துல அந்த பை ஏற்பாடுகள் பார்க்கும்போது எத்தனையோ விதத்துல கிட்ட கூட சேர்க்க முடியாது. அவன் வந்தாவே அவன் கத்தினே வரும்போது எல்லாரும் ஓடி போறவங்களா இருந்தாங்க. ஊருக்கு வெளியே இருக்கிறவனா காணப்பட்டவனே தேவன் இயேசு கிறிஸ்து பண்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அவர் அணைச்சி கட்டி பிடிச்சு அவரை தொட்டு அவர் என்ன பண்றாருன்னா சுகமாக்குறாரு. எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் அவர்னால் முடியாதது ஒண்ணும் இல்லை, அவர்னால் எல்லாம் முடியும். அதனால்தான் அவர் சொல்றாருங்க, அவர் கை பாருங்க அந்துகாயனா செய்ய சாப்பி வாணினி முட்டி அப்படின்னு தெலுங்குல ரொம்ப அருமையா சொல்லப்பட்டு அவர் தொட்டு அவரை எனக்கு இஷ்டத்தாப்பா நீ என்ன அவர் சுத்தமாக. இந்த காலத்துல இந்த நேரத்துல அருமையான பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். அவருடைய கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஒருவன் புது சிருஷ்டியா மாறணும். அப்போ பழையதெல்லாம் ஒளிந்தது நான் புதிதானேன்றான். அப்போ எந்த வாழ்க்கைக்கு நம்ம புதிதாக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் இந்த வாழ்க்கைக்கு நம்ம புதிதாக்கப்படணும். நம்மளுடைய குஷ்டம் இருக்குதா, நமக்குள்ள கூட குஷ்டம் இருக்குதான்னு பார்த்தோமா, நமக்குள்ள கூட இருக்குதா. அவனுக்கு குஷ்ட ரோகமா வெளியே காணப்பட்டது, நம்ம உள்ளத்திலேயே குஷ்டம் இருக்குது எல்லாருக்கும். எனக்கும் இது, உங்களுக்கும் இது, எல்லாருக்கும் இது. இங்க வந்து என்ன விதர் இப்படி சொல்றீங்களா அப்படின்றீங்களா? எதை வச்சு நான் சொல்றேன்னு நான் அதை விளக்கமா கொண்டு வரேன். எப்படி விளக்கம்னா, ஒரு பொறாமை கொள்வது கூட நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, குஷ்டமே. அதே நேரத்துல அன்பு இல்லாத இருக்கிறது என்ன ஆகுதுங்க, குஷ்டமே. அப்புறம் பிறகு மேல நம்ம கோபம் கொள்றது கூட என்ன ஆகுதுங்க, குஷ்டம். அதே நேரத்துல நம்ம இன்னும் தேவன் சொன்ன பிரமாணங்களே, முதல் பிரமாணத்திலே என்ன பிரமாணங்க, உன்னவளே நீ பொறுக்குவார், நீ பிரேமித்து உன்னை போல பிறனை நேசை. அப்போ நேசிக்க தெரியலன்னா அது கூட என்ன ஆகுதுங்க, குஷ்டம். அப்போ இந்த குஷ்டமானங்களை என்ன பண்ணோம், அப்போ தேவனே ஒதுக்கணும். அவர் ஒதுக்குறாரா? நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், இலக்காரு. அவர் வார்த்தை பாருங்க, அவர் அன்பை பாருங்க, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்குது. எப்படியாப்பட்ட வியாதி உள்ளவங்களா வரட்டும், எப்படியாப்பட்ட நோய் உள்ளவங்களா வரட்டும், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் தள்ள மாட்டேன். என்னிடத்தில் வருகிறவங்களுக்கு நான் எப்பவுமே இழுப்பாறுதல் மட்டுமல்ல, ஆறுதலும் சமாதானமும் என்னுடைய கிருபை. நீங்க எவ்வளோ நீங்க வேண்டிக்கிறீங்களோ அவ்வளவோ நான் உங்க மேல இறக்கமாக இருக்கிறேன். நம் தேவன் இவ்வளவு நல்லவரா இருக்கிறார் பார்த்தோம். எந்த மனுஷனுமே அதே நேரத்துல அவர் சொல்லுகிறதான வார்த்தையை பாருங்க. அப்புறம் கீழே சுத்தமும் கம்மும் செப்பி தட்சணமே அப்படின்னு இதுங்களா பாருங்க. பைபிள், உங்க பைபிள் இருக்குங்களா? பாருங்க, உடனே இந்த பட்ட வியாதி உடனே நல்லா ஆகுமா பார்த்தோம்னா, இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போறோம், ஒரு சின்ன ஜுரத்துக்கு போறோம், இல்ல ஒரு டிபியோ கேன்சரோ எதுனா வியாதிக்குதுன்னா எத்தனோ பேர்கிட்ட டாக்டர் விசாரிச்சுட்டு போறோம் இல்லைங்களா? அவர்கிட்ட போனா நல்லா ஆகுமா? எல்லாம் ஜனங்க ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல போடுறாங்க. ஆனா ஒருத்தரே 2-3 பேர் உக்காந்துக்கிறாங்க. அங்க போனா போறது இல்லை ஜனங்க. ஏன் காரணம், அங்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. அவர் சுகம் கொடுப்பாரா இல்ல துட்டை பிடிங்க ஜோப்ல போட்டுக்கின்னு என்ன பண்ணுவாங்க, டிராமா மூடி வச்சு ஜனங்க வராதுக்கிறாங்களான்னு கூட யோசிப்பாங்க. ஜனங்களுடைய யோசனை. நம்ம சுத்திரில ஃபேமஸான டாக்டர் யாருன்னா இருக்கிறாங்களா? அருண்குமார். ஓகே. இன்னும் ராஜேந்திர பிரசாத். இன்னும் ஃபேமஸ் டாக்டர் மூன்றாவது. அவரு இன்னத்துல ஃபேமஸ் இருந்ததா நீங்க சொல்லுங்க. மாமல் ஜோத்கர். இன்னும் ஃபேமஸ் என்னதுக்கு ஃபேமஸ் சொல்லுங்க. காசு விஷயத்துல என்ன ஆகுதா, ரொம்ப கம்மி. எவ்வளவு கம்மிங்க? 10 ரூபாய் இன்ச்சு, 20 ரூபாய் இன்ச்சு, அப்புறம் மேல 30 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு ஆளுக்கு நீ எப்படியாப்பட்ட பேஷண்ட்னா போ, எல்லா இடத்துல 200 ரூபாய் 250 ரூபாய். நம்ம என்ன பண்றாங்க, டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டருங்க படிச்சு அவங்களுடைய ஃபீஸ் எவ்வளவுன்னு பார்க்கும்போது ஒரு 250. மல்டி ஹாஸ்பிடல் போனாங்க 500 ரூபாய் கன்சல்டிங் ஃபீஸ். நான் சும்மா சிம்பிளா சொல்லிக்கிறேன். ஏன்னா இவருக்கு டாக்டர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னங்க, ரொம்ப கம்மி. எப்படியா பட்டீங்கனாலும் ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு செக் பண்ணாவே
சாதாரணமா செக் பண்ணா எவ்வளவு வாங்குறாங்க? 200 ரூபாய் வாங்குறாங்க, 250 ரூபாய் வாங்குறாங்க. அவங்களுடைய ஃபீஸ் அங்க படிச்ச படிப்புக்கு எதுவும் பார்க்கறது இல்லைங்க. வந்த வரைக்கும் பார்க்க போறதுக்காக ஒரு முதல் ஃபீஸ் வாங்கிடுறாங்க. நீ உனக்கு வியாதி என்னாகுதோ, உன் கஷ்டம் என்னாகுதோ, உன் பாதை என்னாகுதோ, அதெல்லாம் இன்னும் பார்க்கல. பார்க்கறதுக்கு முன்னே என்ன ஆகுதுங்க?